ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான வரமிளகாய் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லா சுட சுட இட்லி, தோசை, பணியாரம், அப்புறம் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் எல்லாரும் 1-4 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த வரமிளகாய் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் ஒரு மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும், டம்ளர் ஆகட்டும், எதில் தேங்காய் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்போ சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஸோ இந்த மிளகாய் நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் 5 அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவே காரம் குறைவான வரமிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 7லேருந்து 8 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நல்ல காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றம்போது நல்லா ருசியாக இருக்கும். கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துடலாம். நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 3 பல் மட்டும் சேர்க்குறேன். இதுவே நீங்கள் பெரிய சைஸ் மலை பூண்டு சேர்க்கறதா இருந்தால் 2 பல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டில் தோல் எடுக்க வேண்டாம், தோலோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களால் எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ சட்னியை பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சட்னி திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்களே பாருங்கள் சட்னி எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சு காஞ்ச மிளகாய் நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சட்னியோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த சட்னிக்கு நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் இது மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப சுவையான வரமிளகாய் தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா சுட சுட இட்லி, தோசை, பணியாரம், அதுவும் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.